தக்கல் டிக்கெட் முன்பதிவு செய்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புதிய மாற்றத்த வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கூட்ட நெரிசல வந்து குறைக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம வந்து எல்லாரும் இதுல வந்து பயனடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த மாற்றம் வந்து கொண்டு வரப்போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ், இதுல வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவா வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். இந்தியன் ரயில்வே பார்த்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 1 முதல் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தக்கல் டிக்கெட் முன்பதிவுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புதிய நடைமுறை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இனிமே வந்து ரிசர்வேஷன் வந்து டோக்கன் சிஸ்டத்துல வந்து கொண்டு வரப்போறாங்க, அந்த தக்கல் டிக்கெட்ல. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இருந்த மாரி இந்த குறிப்பிட்ட டைமிங்கும் வந்து இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டைமிங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நடைமுறைகள், இந்த ப்ரொசீஜர பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது ஏசி ரிசர்வேஷனுக்கு வந்து டோக்கன் பார்த்தீங்க அப்படின்னா, வழங்குற நேரம் வந்து 8:30 மணிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்லீப்பர் டோக்கன் வந்து வழங்குற நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 9 மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏசி தக்கல் முன்பதிவு பார்த்தீங்க அப்படின்னா 10 மணிக்கும், ஸ்லீப்பர் தக்கல் முன்பதிவு பார்த்தீங்க அப்படின்னா 11 மணிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. சரி, இந்த அப்டேட்ல வந்து நம்ம வந்து டோக்கன் சிஸ்டம் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கவுண்டர்ல வந்து டோக்கன் சிஸ்டம் மூலியமா வந்து குடுக்க போறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கியூல நின்னு தான் வந்து நம்ம வந்து அந்த டோக்கன வந்து வாங்குற மாரி இருக்கும். தேவையற்ற கூட்ட நெரிசல் தவிர்க்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் வந்து ஒழுங்கான சேவை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியன் ரயில்வே இந்த ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமா இதுல நம்ம வந்து டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ண போறோம், தக்கல்ல பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து முன்கூட்டியே நம்ம வந்து ஸ்டேஷனுக்கு வந்து போயிறணும். அந்த டயத்துக்கு முன்னாடியே போய் நம்ம வந்து கியூல நின்னா மட்டும் தான் நம்மளால வந்து வாங்கிக்க முடியும். இந்த புதிய தக்கல் நடைமுறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 1 முதல் நடைமுறைக்கு வரப்போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடிக்கடி தக்கல்ல புக் பண்ணி போற உங்க ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. பயனுள்ளதா இருக்கும். இந்த மாதிரியான பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.